சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக தரப்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்பான அண்மை தகவல்களை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இன்று சட்டப்பேரவையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 35க்கும் மேற்பட்டோர் அதை கொடுக்கக்கூடிய பட்சத்துல அந்த தீர்மானம் இன்றைய எடுத்துக் கொள்ளப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். அந்த வகையில இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்கும்படி அவர் கேட்டுக்கொண்ட நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்றாங்க. அப்போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், அதே போல ஐயப்பன், அதே போல வைத்தியலிங்கம் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்றனர். அதே போல அண்மை காலமாக அதிமுக தலைமை மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையனும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து எழுந்து நின்றார். அந்த வகையில தற்போது சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் காரணமாக சபாநாயகர் அவரது இருக்கையிலிருந்து எழுந்து சென்றார். துணை சபாநாயகர் பிச்சாண்டி இந்த பேரவை அலுவலர்களை வழிநடத்துகிறார். அந்த வகையில சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார் என்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த தீர்மானத்தை கொடுத்திருந்தாங்க. அதில் தற்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் இந்த தீர்மானத்தின் மீது தற்போது பேசி வருகிறார். இருப்பினும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நிச்சயமா இந்த தீர்மானம் தோல்வியுறும். இருப்பினும் அவர்களுடைய கருத்தை இந்த தீர்மானத்தின் மீது தற்போது பேசி வராங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.